இல்ல நியாயமா பார்த்தா முதல்ல ஜெயிச்ச தொகுதி வந்து பெரம்பூர் தொகுதி. அங்க மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்கலாம். அங்க மக்களுடைய தேவைகளை ஒரு வாட்டி போய் பார்த்துருக்கலாம். திருச்சியில போய் பார்க்கறத நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒருவேளை திருச்சியில் அடுத்த தேர்தல் வரப்போகுது. ஏன்னா அந்த தொகுதியை தான் அவர் விட்டு கொடுத்துருக்காரு. ஸோ வேணாம் அப்படின்ட்டாரு. ஸோ அந்த தேர்தலுக்கான அப்படியே ஒரு பரப்புரையாகவும் இது இருக்கட்டுமே அப்படின்னு நினைச்சு ஒருவேளை திருச்சியில போய் நன்றி கூறாரோ, திரும்பி அந்த வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக நன்றி கூறாரோ அப்படின்றது இது என்னுடைய யூகம். இது நன்றி பயணமா, தேர்தல் கணக்கா என்ற கேள்வி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. இதற்கு காரணம் திமுக ஆதரவாளர் ஜூலி சமீபத்தில் அளித்த பேட்டியில் கூறிய கருத்துகள்தான். திருச்சிக்கு செல்லும் முதலமைச்சரின் பயணம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த ஜூலி ஒரு சுவாரஸ்யமான கருத்தை முன்வைத்தார். பொதுவாக தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு வெற்றி பெற்ற தொகுதி மக்களுக்கு முதலில் நன்றி தெரிவிப்பது வழக்கம். ஆனால் இந்த நிலையில் திருச்சிக்கு செல்வதை அவர் வேறு கோணத்தில் பார்க்கிறார். ஜூலியின் கருத்துப்படி இது வெறும் நன்றி தெரிவிக்கும் பயணம் மட்டுமாக இல்லாமல் எதிர்கால தேர்தல் அரசியலோடும் தொடர்பு இருக்கலாம் என அவர் சந்தேகம் எழுப்புகிறார். குறிப்பாக திருச்சி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருப்பதால் அங்கு நடைபெறும் ஒவ்வொரு அரசியல் நகர்வும் கவனிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் இது அவருடைய தனிப்பட்ட அரசியல் பார்வை மட்டுமே என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் அவர் தனது அரசியல் கணிப்பை பகிர்ந்துள்ளார். இந்த பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சிலர் ஜூலியின் கருத்தை ஆதரிக்கின்றனர். மற்றவர்கள் முதலமைச்சரின் பயணத்தை தேவையற்ற அரசியல் கோணத்தில் பார்க்க வேண்டாம் என்றும் கூறுகின்றனர். இதற்கிடையில் திமுக மீண்டும் எழுச்சி பெறும் என்றும் சமூக வலைதளங்களில் கட்சியின் குரல் இன்னும் வலுப்பெறும் என்றும் ஜூலி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கட்சி தோல்விகளை சந்தித்தாலும் மீண்டு வருவது திமுகவின் வரலாறு என்றும் அவர் கூறியுள்ளார். இப்போது கேள்வி என்னவென்றால், திருச்சி பயணம் உண்மையிலேயே வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்வா அல்லது எதிர்கால தேர்தலை மனதில் வைத்து எடுக்கப்பட்ட அரசியல் நகர்வா? உங்களுடைய கருத்து என்ன? கமெண்டில் பதிவிடுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.